ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஹாரர் படம்ன்றது ஜஸ்ட்டு ஜம்ப் ஸ்கேர் அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸை மட்டுமே வச்சு பயமுறுத்தாமல் அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்கள் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படின்றத நம்மளை ஃபீல் பண்ண வச்சு அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க எப்படா எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அதில் ஜம்ப் ஸ்கேர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் வெறித்தனமான பயங்கரமான ஒரு ஹாரர் படமாக இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஹாரர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பயங்கரமான காடு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு அம்மா, அவங்க 2 பசங்க, அப்புறம் ஒரே ஒரு நாய் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இது வழக்கமான ஒரு ஆரப்படம் தான் போல் அப்படிமா நான் நினச்சேன். ஆனால் போக போக தான் அந்த இவங்க நார்மல் பீப்புள்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இது வந்து நார்மல் ஒரு ஹாரர் படம் இல்லைன்றது தெரிய வந்தது. ஏன்னா அந்த வீட்டில் வந்து 3 கயிறு கட்டப்பட்டிருக்கு. அந்த கயிறை இவங்களோட இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த கயிறு எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் இவங்க போக முடியும். அந்த கயிறை ஒரு வேளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற தீய சக்தி வந்து இவங்களை கொன்னுரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் சாதாரணமாக இவங்களை கொல்றது மட்டும் இல்லாமல் அந்த கயிறு இல்லாமல் அந்த தீய சக்தி வந்து இவங்களை தொட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கயிறை பிடிச்சும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து இந்த பசங்கக்கிட்ட ஒரு கதை சொல்லி வச்சிட்ருக்காங்க. ஸோ இதனாலவே அந்த கயிறை தாண்டி இவங்க போகிறதில்ல. இதில் மெயின் ப்ராப்ளமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கயிறோட நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த எல்லைக்குள்ளே தான் இவங்க வந்து சாப்பாடு, தண்ணி இது எல்லாமே கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்க ஏன் வாழ்ந்துட்டுருக்காங்க, எதனால் இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் வந்துச்சு, ஸோ இதிலேருந்து அவங்க எஸ்கேப் ஆக முடிஞ்சுதா இல்லையா, ஒருவேளை அந்த கயிறை விட்டு போனால் என்ன தான் நடக்கும், இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக பதில் சொல்லிட்டு படம் தான் இந்த நெவர் லெட் கோ. மேக்கிங் வைஸ் செம்மையான ஒரு படம் தான். முழுக்க இந்த காட்டுக்குள்ளேயே நடக்கிற கதைன்றதுனால அந்த காட்டையுமே நல்லாவே காட்டியிருப்பாங்க. அதுவும் திகிலூட்டும் வகையிலுமே பயங்கரமாகவே காட்டியிருப்பாங்க. அந்த ஈவில் கேரக்டரை பற்றியுமே நமக்குமே பல்வேறு கேள்விகள் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்னா இதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாமே நமக்கு ஃபீல் ஆகும்ல, ஆனால் அதை பண்ணும்போது நடக்கும் விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அவசரப்பட்டிய குமார்ன்ற மாதிரியும் பல்வேறு விஷயங்கள் நடக்கும். ஸோ அது என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, நீங்களே பார்த்துங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக தமிழ் டப்பிங்லேயே பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹாரர் பட ரசிகராக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.